ஏன்னா இதெல்லாம் நீங்களா செஞ்சுக்கிட்டு. அந்த ஆளு மிரட்டும் போதெல்லாம் நீங்க பணம் கொடுக்கறதுனாலதான் அவருக்கு பணம் வேணுங்கும் போதெல்லாம் உங்களை மிரட்டுறாரு. அதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிறேன். உங்க தலையெழுத்து மண்ணாங்கட்டி. இந்த நாட்டு பெண்களுக்கே தான் தலையெழுத்து. அடிமைத்தனம். சின்ன வயசுல பெத்தவங்களுக்கு அடிமை, வயசு வந்ததும் ஒரு வாலிபனுக்கு அடிமை, கழுத்துல தாலி ஏறது புருஷனுக்கு அடிமை, அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா பெத்து போட்டதுங்களுக்கு அடிமை. அடிமை அடிமை. ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ. புதுமை பெண்ணா? புதுமை பெண். பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பிட போறது இல்ல. இல்லன்னா இப்படிப்பட்ட மனுஷனை கட்டிட்டு மாரடிப்பீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அப்ப இருந்தா என்ன, செத்தா என்ன? மிஸ்டர் ரங்கன், பத்த வச்சுக்கன்னு விட்டுற வேண்டியதாங்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம். இது எங்க குடும்ப விஷயம். ஆஹா, தெரியுமே, இதுவும் சொல்லுவீங்கன்னு தெரியும். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால். நெஞ்சு பொறுக்குதில்லையே. ஏண்டா டேய், ஒத்துமையா இருக்கிற அப்பனுக்கும் பொண்ணுக்கு நடுவுல பாலிடிக்ஸ் பண்றியா? அயோக்கிய பயல. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்திட்ட? 2 லிட்டரு. 10 மானுக்கு. எதுக்கு? கொள்ளு வைக்க போறேன். யாருக்கு? உனக்கு. என்ன விட்டுறா, நான் செத்துருவேன். என்ன விட்டுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டியா? அப்ப ஆசைப்பட்டே பாதமல்ல, விட்டுறா. ஆசை இல்ல. 15 நிமிடம் பக்கத்துல இல்லடா. அப்படி இருந்தாலும் தண்ணிக்கு பஞ்சம்டா. ஐயோ ஐயோ, சுடுது சுடுது. இனிமே சும்மா அந்த பொண்ணை மறக்க மாட்டேன். இனிமே நான் மறக்க மாட்டேடா. சத்தியமா? சத்தியமா மறக்க மாட்டேடா. நீ பத்த வச்சியா?